தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஜூலை 24, 2025 வியாழக்கிழமை சரியாக 12:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் படி தான் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய வெப்பச்சலன இடிமழையாக இருந்தாலும் சரி, அதன் தீவிரமாக அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இது எந்தெந்த காரணம் எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம வானிலை அமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை அறிக்கையாக வெளியிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரம் அடைந்துள்ளது தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேரள பகுதிகளில் தீவிரம் அடைந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் அது தீவிரம் அடையும் அப்படின்ற மாதிரி நம்ம அறிவித்திருந்தோம். அதாவது படிப்படியாக அதாவது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 24, 25, 26 உச்சபட்ச நிலை மழைப்பொழிவெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருந்தோம். ஸோ இந்த தீவிரமானது நேற்றைக்கு பொழிந்துள்ளது. கிட்டத்தட்ட சின்னக்கல்லாறு கோவை மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை மாவட்டம், நீலகிரி போன்ற பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு, குறிப்பாக கோவை மாவட்டத்தின் பகுதிகள், வால்பாறை பகுதிகள், சுற்றுவட்டார பகுதிகளுக்கெல்லாம் இன்னும் தீவிர கனமழையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதாவது சின்னக்கல்லாறு பகுதிகளில் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் மேலும் படிப்படியாக தீவிரமடையும் கேரள பகுதிகளில் மழைப்பொழிவு. இது எதன் காரணமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த விஃபா புயல் கரை கடந்து அது மியான்மர் வழியாக இந்திய நிலப்பரப்பை அடைந்து வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு இந்த நிகழ்வு தற்பொழுது இந்த ஒடிசா கரையோடு நீடித்து கொண்டிருந்த அந்த சுழற்சியோடு இணைய பெற்று தீவிரமடையும் என்று சொல்லியிருந்தோம். தற்பொழுது இந்த வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சியானது தீவிரமடைந்து வருகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகின்ற காரணத்தால் நமக்கு வெப்பச்சலன இடிமழையின் பரப்பளவு சற்று குறைந்து காணப்படும். உட்புற தமிழகத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும். அதாவது கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அந்த நிகழ்வின் அமைப்பின் காரணமாக நேற்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கு ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இது மேலும் வடக்கு நோக்கி அந்த நிகழ்வு செல்ல அந்த சுருக்கி அதோடைய விட்டத்தை சுருக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காற்றின் வேகம் தீவிரம் அடையும் பொழுது நமக்கு மேற்கு காற்றின் கிழக்கு காற்றின் சந்திப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கடற்கரையில் ஒட்டிய அதாவது வங்கக்கடல் பகுதிகளுக்கு கொண்டு குவிய செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அதாவது நேற்றைய பரப்பை விட ஒரு கூடுதல் பரப்புன்னு சொல்ல முடியாது, குறைந்த பரப்பில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லேயும் சரி, ஆந்திர எல்லையோர பகுதிகளிலையும் சரி மழைப்பொழிவு இன்றைக்கும் இருக்கிற திருவள்ளூர், சென்னை போன்ற ஒரு சில இடத்துல அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமையும். அதே போல் தெற்கிலிருந்து இந்த காற்று இப்போ ஆஸ்திரேலிய கடற்பகுதியிலிருந்து நிலநடுக்கோடு தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த நீராவி காற்று தற்பொழுது அது தென்முனையை அப்படின்னு தொட்டுக்கொண்டு டெல்டாவின் கரையையும் மற்றும் வட கடலோர பகுதிகளையும் ஒட்டிக்கொள்ள செல்லக்கூடிய ஒரு தருணத்தால் ஸோ மழை வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் ஒரு சில இடங்களில் அமையப்பெறும் வாய்ப்பாகவும் இன்றைக்கு டெல்டாவின் பகுதிகளில் மழைப்பொழிவு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல வலுவான மழைப்பொழிவாக சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளிலையும் ராமநாதபுரத்தின் வடக்கு புறமாக அந்த உட்புற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அந்த கடலோரத்தின் உட்புற பகுதிகள் ஒட்டிய பகுதிகளில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்னு பதிவாகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் சரி, தென்காசி, விருதுநகர், தேனி இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு காணப்படும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கபடி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த நிகழ்வு தீவிரமடைந்து மெல்ல மெல்ல வடமேற்கு திசையாக அதாவது இந்திய நிலப்பரப்பின் மத்திய பகுதிகளுக்கு சென்று அது ராஜஸ்தான் வரைக்கும் முன்னேறி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி வட மாநிலங்களுக்கே நல்ல ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இந்த நிகழ்வு அமைய பெற்றிருக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையால் நமக்கு வெப்பச்சலன இடிமழை சற்று ஓரிரு நாட்கள் அப்படின்ற மாதிரி குறைந்த பரப்பலையும் அவ்வப்பொழுது எங்கெங்கெல்லாம் அதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்கோ தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அது ஒரு நாள் தீவிரமாக ஒரு சில இடத்துல இருக்கலாம், ஒரு சில இடத்துல சுத்தமாக ஒதுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மாத இறுதி நாட்களில் சரி மத்திய மற்றும் வட மாவட்டங்கள் இந்த குறிப்பாக கடலோர பகுதிகள் டெல்டாவை ஒட்டிய வடக்கு பகுதிகள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவு உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மாத இறுதி நாட்கள் ஓரிரு நாட்கள் அப்போ மீண்டும் தீவிரம் சற்று குறைய பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அமைப்பு மாறி மீண்டும் காற்றின் திசைவேக மாறுபாட்டின் காரணமாக ஆகஸ்ட் மாதம் முதல் வார பகுதிகளில் வெப்பச்சலன இடிமழை மீண்டும் தீவிரமடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது குறிப்பாக 3-4 தேதிக்கு மேலாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தீவிரம் அதாவது பரப்பில் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனாலும் இப்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்புன்னு பார்க்கும் பொழுது நமக்கு
ஒரு வெப்பம் அதிகரித்து காணப்படாது. ஏன்னா அது தென்மேற்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக நமக்கு அந்த ஒரு இதமான ஒரு சூழ்நிலை, காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாகவும், அவ்வப்பொழுது தூறல் துளி ஒரு பாசிங் க்ளவுட்ஸாக ஆங்காங்கே ஒரு மேகங்கள் கருத்து ஒரு தூறல் துளியாக அப்படின்ற மாரி எங்கெல்லாம் அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கோ அங்கே மட்டும் ஒரு சில மணி நேரங்கள் மழைப்பொழிவை கொடுத்து அமைப்பும் போகும் மழை அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கிறது. வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அறிவிப்போம். ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான ஒரு இருக்குது, இதனாவது இதோடைய இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வானிலை அமைப்பாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.